வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 116 பக்கமாக ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு ஓரளவு ப்ரைஸ் கன்சால்டேட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 116 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சு 114 அப்படின்ற புதிய லோ க்ரியேட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக 120 வரைக்கும் மேலே போயிட்டு 117.4 க்ளோஸ் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட கம்மியாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமான விஷயம் அமைது. இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் நெருங்கிட்டே வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணணும். இந்த இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 122 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கியோடைய ட்ரேடிங் திட்டம் என்னென்னா, இப்போ ஏற்கனவே அதிகமான சரிவை சந்தித்து நம்ம நிறைய லாபம் பண்ணியாச்சு இந்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். இந்த 126 பக்கமாக 25-26 பக்கமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணுங்கள். 127 மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு 2-3 பாயிண்ட் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது இப்போ ரீட்ரேஸ்மெண்ட், மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்டுக்கு சாதகமாக ரீட்ரேஸ் ஆகிற சமயத்தில் முக்கியமான ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுறோம். அதனால் கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர முயற்சி செய்யுங்க. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.